श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சவித்ரீபிர்வாசாம் சசிமணிஷிலா பங்கருச்சிபிஹ வசின்யாத்யாபிஸ்த்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருச்சிபிஹ வசோபிர்வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 17வது ஸ்லோகமாக இருக்குது. இதில் நம்ம சங்கராச்சாரியார் அவர் நம்ம அம்பாளின் கருணைகளை பற்றி சொல்லிகிட்டே வரார். இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும்போது அந்த அம்பாளின் திருவடியின் மகிமையை சொல்கிறார். அந்த ஒரு பெருமையை சொல்லும்போது அந்த அம்பாளை வழிபடுவதனால் நமக்கு கிடைப்பது, அந்த அம்பாளை வணங்குவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை ஒரு கவியாகவோ இல்லை ஒரு கவிஞனாக, அதாவது நம்ம ஒரு பெரிய புலவராக மாறுவோம், அந்த ஒரு வன்மை நமக்கு, அந்த ஒரு திறமை நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு பேச்சு திறமை, ஒரு பேச்சு ஆற்றல் நம்மளுக்கு இருந்தது என்றால் யாரை வேணாலும் நம் பக்கம் இழுத்து கொள்ள முடியும். அப்படி ஒரு பேச்சு என்று சொன்னாலே அந்த வாக் என்கிற அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம சங்கரர். இதை தொடர்ந்து சொல்லும்போது இந்த ஸ்லோகங்களில் ஒன்றாக நம்ம பார்த்தோம் என்றால் அந்த காளிதாசர், வியாசர், நம்மளோட வால்மீகி போன்ற முனிவர்கள் போன்ற கவிகள், கவிஞர்கள் இவாளெல்லாம் புலமை பெற்றது, அந்த புலவர்களாக மாறினது, அந்த ஞானத்தை பெற்றது அந்த அம்பாளின் கருணையால் தான். அப்படி அந்த அம்பாளை வழிபடுகிற நபர்கள் நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் அந்த ஒரு ஞானத்தை பெறுவார்கள், அந்த ஒரு அறிவை பெற்று பெரும் புலவர்களாக மாறுவார்கள் என்று சொல்றார் சங்கரர். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம தீய குணங்களை துரத்தல் என்ற தலைப்பில் ஒரு நீதி கதையை பார்ப்போம். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கதை துவங்குவது ஒரு காட்டில், ஒரு வனத்தில். இந்த ஒரு காட்டுக்குள்ள யாருமே இல்லை, அந்த இடத்தில் மனிதர்கள் நடமாட்டமே இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர. அவர் ஒரு பெரிய சாதுவாக, பெரிய ஞானியாக, சன்னியாசியாக இருப்பவர். இந்த ஒரு சன்னியாசி அந்த காட்டில் இங்கும் அங்கும் தெரிந்துருக்கார். அவருக்கு அந்த காட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் தெரியும், அவருக்கு அனைத்து இடங்களிலுமே. அப்படி அந்த காட்டில் உள்ள மிருகங்களையே தன்னுடைய நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அது அனைத்திற்குள்ளும் அந்த இறைவனை கண்டு கொண்டு வாழும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார் அந்த சன்னியாசி. இப்படி ஒரு பற்றுகள், ஆசைகள், எந்த ஒரு மனதுக்குள்ள சலனங்கள் எதுவுமே இல்லாமல் சாந்தமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த சன்னியாசியிடம் எங்கேருந்தோ ஒரு திருடன் ஓடி வருகிறான் அந்த இடத்திற்கு. அந்த திருடன் ஓடி வந்து அந்த சன்னியாசியின் கால்களில் விழுந்து, நீங்கள் எனக்கு குருவாக இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு சிஷ்யனாக இருக்கிறேன், என்னை நிச்சயமாக உறுதியாக உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி ஆனந்தமே இல்லையோ, சந்தோஷமும் இல்லை, அமைதியும் இல்லை, எனக்கு அந்த அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வழியே சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இந்த திருடன். வந்திருப்பது ஒரு திருடன், பல பேரிடம் கொள்ளையடித்தவன், பல பேரின் நகைகள், பொருட்கள், அந்த ஒரு தங்க பொற்காசுகள் எல்லாம் அபகரித்தவன் என்று தெரிந்திருந்தாலும் தன் கால்களில் விழுந்ததால், தன்னை நம்பி வந்ததால், அதை நம்பி வந்த நபர்களுக்கு நம்ம ஏமாற்றம் தரக்கூடாது என்று அந்த சன்னியாசி உடனே புன்முறுவலோடு அந்த திருடனை பார்த்து சொல்றார், இங்கே பாரப்பா, நீ வாழ்க்கையில் நிம்மதியை பெற வேண்டும், சந்தோஷத்தை, ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒரே ஒரு குட்டி விஷயம்தான். உன்னிடம் பல தீய குணங்கள் இருப்பதை என் கண்ணால் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் தீய குணங்களில் ஏதோ ஒரு தீய குணத்தை, ஒரே ஒரு தீய குணத்தை மட்டும் துறந்து விடு, அதை மட்டும் விட்டு விடு, அதை கைவிட்டுடு என்று சொல்றார் நம்ம சன்னியாசி. இதை கேட்டவொடனே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இந்த ஒரு திருடனும் சொல்றான், சரி ஏதோ ஒரு தீய குணத்தை தானே விட சொல்றார், நான் பொய் சொல்வதை விட்டு விடுகிறேன், நான் இன்னிலிருந்து உண்மையை மட்டுமே பேசுவேன், எப்பயுமே நேர்மையாக மட்டுமே இருப்பேன், யாரிடமும் எந்த சூழ்நிலைக்காகவும் யாரோட நன்மைக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று அந்த இடத்தில் உறுதிமொழி இருக்கிறான் இந்த ஒரு திருடன். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது,
இந்த சம்பவத்திற்கு, இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த ஒரு திருடனானவன் திறந்து விட்டானா, இல்லை மீண்டும் திருட்டு தொழிலை செய்து கொண்டிருந்தானா? இந்த கதையில் அடுத்து வரப்போகிற திருப்பங்கள் என்னென்ன நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.